சமீபத்தில் ஒரு சிநேகிதன் ஒருவரை சந்தித்தேன். ஏறத்தாழ அவருக்கு ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அவருடைய வீடு. 4000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வச்சிருக்கார். ஆனா அந்த வீட்டில் அவரால் வாழ முடியல. 2000 ரூபாய்க்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். இப்ப ஏறத்தாழ 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல் அவருடைய வீடு. ஆனா அந்த வீட்டில் அவரால் வாழ முடியல. 2000 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதேச்சையாய் இப்படி ஒரு கன்வென்ஷனுக்கு சென்றிருக்கும் பொழுது அவரை சந்திக்கும் ஒரு தருணம் எனக்கு உண்டாயிற்று. அவரிடை பார்த்து சொன்னார், பாஸ்டர், ஆசைப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன். ஆனா இந்த வீட்டில் எங்களால் தூங்க முடியல. பிரதர், என் மனைவிக்கு எப்பொழுதும் பிரச்சனை. இரவென்று வந்துவிட்டாலே இன்றைக்கு ராத்திரி என்ன நடக்குமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். இப்படி பல லட்சங்கள் செலவழித்து நான் கட்டின வீட்டில் என்னால குடியிருக்க முடியல. ஐயோ, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு. சொன்னாரா, அநேகர் என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், இந்த வீடு கிழக்கு முகமாய் இருக்கிறதுனால தான் இப்படி பிரச்சனை, வடக்கு முகமா வந்தா நல்லா இருக்கலாம். எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி கிச்சன், இங்கே இருந்த கிச்சனை எல்லாம் அந்த கரைக்கு மாத்தி, முன்னாடி வழியா போனமே பின்னாடி வழியாலாம் நுழைஞ்சு பார்த்தேன் பிரதர், அதுவும் சரியாகல. திடீர்னு ஒருத்தர் வந்தார், இந்த காம்பவுண்ட்ல கிணறே இருக்கப்படாது பிரதர், மூடி இருங்கன்ட்டார். அவ்வளவுதான், கிணத்தை மூடிட்டு பைப்பில போய் தண்ணி எடுத்தேன். என்னால் 3 முறை அந்த வீடு மொத்தமே மாத்திட்டேன். இருந்தாலும் பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை. என் மனைவிக்கு அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. என்ன செய்யறதுன்னே தெரியல. வீடு இடிச்சிடலாமான்னு இருக்கிறேன். இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார். எந்த திசையிலும் வீடு இருந்தாலும் பரிகாரி உன் வீட்டில் இருப்பாரையானால் வனாந்திரத்திலும் வாழ்வு கொடுக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவர். இன்றைக்கு ராத்திரி ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு பரிகாரி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என் பரிகாரி. ஒரு நிமிஷம் எழுந்திருச்சு நிப்போமா? ஒரு கணம் எழும்பி நில்லுங்க. அப்படியே எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தின பின்பு நாம் அமரலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவன், நல்லவன், நல்லவன். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. கைகளை தட்டி பாடலாமா? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என். ஒரு முறை கூட சொல்லுவோம், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பா என் ஜீவிய நாட்களெல்லாம் என் ஜீவிய நாட்களெல்லாம் என் ஜீவிய நாட்களெல்லாம்
ஜீவிய நாட்களெல்லாம் என் ஜீவிய நாட்களெல்லாம். மறுபடி அந்த வார்த்தை, என் ஜீவிய நாட்களெல்லாம். அம்மே ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. இயேசுவே அன்பர் இயேசுராஜனுக்கே. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்தார். ஒரு முறை கூட இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. இசையா என் ஜீவிய அப்பா, என் ஜீவிய நாட்களெல்லாம் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை சந்தி. என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு. மறுபடியும் சொல்லுவோம், எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் என் அன்பு சகோதரியே, இந்த ராத்திரி வேளையில என் பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் தேவை என்று நீ விரும்பினார், இந்த இயேசுவை உயர்த்தி இந்த ராத்திரி பொழுதிலே என் ஜீவிய அநேக வருடங்களாக வேதனையின் உச்சத்தில் வாழ்கிறவன் குடும்பத்திலே என் ஜீவிய இந்த ராஜா இயேசு என் பரிகாரே, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிகாரியாய் இருந்தவர் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை சமூகத்தை தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தின் கரையில் கிடந்த ஒரு மனிதனுக்கு பரிகாரம் கொடுக்கும்படி வந்த இயேசு இன்றைக்கு ராத்திரி நேரத்திலே உன் குடும்பத்திலே அற்புதம் செய்ய வருகிறார். அல்லேலூயா.
இயேசுவே வல்லவரே என் ஜீவிய நாள். என் அன்பு சகோதரனே, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் இயேசு. உன் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் இயேசு. இன்றைக்கு ராத்திரி வேளை நீங்க எந்த இடத்துல நின்றாலும் சரி, இயேசுவே என்று நீ கூப்பிடுவாயானோ, இந்த ராத்திரி வேளையில் உன் வீட்டுக்குள் ஒரு ஜீவன் வெளிப்படுகிறது. உன் வீட்டிலே ஒரு ஜீவன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவன், உன் கண்ணீரின் நாட்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறது. இந்த இரவிலே உனக்கு சொல்லுகிறான், என் பிள்ளைகளே, நான் உனக்கு ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்துவேன். இந்த இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். அழகு அழகு. இந்த இரவு நேரத்தில் இந்த தேசத்தில் இயேசு வெளிப்படுகிறார். இயேசு வெளிப்படுகிற ஒரு ராத்திரி. உன் பிரச்சனைகளுக்கு பரிகாரி ஒருவர் இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசுவே, உன் பிரச்சனைகளுக்கு பரிகாரி ஒருவர் இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசுவே, இந்த ராத்திரி நேரத்திலே தெளிவாய் உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் பிரச்சனைகளுக்கு பரிகாரி. என் ஜீவியனோ ராஜா என் பரிகாரி, என் ஜீவியனோ களல்லா இன்ப ராஜா என் பரிகாரி. 2000 வருடங்களுக்கு முன்பதாக மரியாளின் வயிற்றில் ஒரு பாலகனாய் வெளிப்பட்ட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் அத்தனை மகிமையையும் விட்டு பூமியிலே மனிதனாய் வெளிப்படுவதற்கு ஒரு காரணம், ஆதாமின் காலங்கள் முதல் மனிதன் பரிகாரி இல்லாமல் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல, ஐயா என் குடும்பத்திற்கு ஒரு மாற்றம் வராதா, என் வாழ்வில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஒரு வித்தியாசம் வராதா, எனக்கு யார் பரிகாரி, என் பிரச்சனைகளுக்கு யார் பரிகாரி, இந்த சூழ்நிலைகளுக்கு யார் பரிகாரி என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் ஒரு பதிலை வெளிப்படுத்துகிறார். என் பிள்ளைகளே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய சத்தத்தை நீங்க கேட்கலாம். ஒருவேளை மருத்துவமனையில் இருந்து கொண்டு கேட்கலாம், ஒருவேளை வீட்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறவர்களாய் கேட்கலாம், அல்லது வாழ்க்கையில் இனி என்னால் வாழ முடியாது என்ற நிச்சயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தனிமையாய் உட்கார்ந்து இன்றைக்கு ராத்திரி என் சத்தத்தை கேட்கலாம். ஆனா இந்த ராத்திரி சொல்லுகிறேன், இல்ல பிரதர், ஆமென், ஜீவனையும் ஜீவனை கொடுக்கிற ஒரு பரிகாரி இருக்கிறார். அழியாமை அழிந்து போக வேண்டிய உன் குடும்பத்தை அழியாமல் காக்கிற ஒருவர் இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு, நான் பிரசங்கிக்கிற இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். இரவு நேரத்தில் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு முறை இயேசுவே என்று கூப்பிட முடியுமா? உன்னால் ஒரே ஒரு முறை இயேசுவே என்று கூப்பிட முடியுமா? நீ யாராய் இருந்தாலும் சரி, அழியாமையை உருவாக்குகிற ஒருவர். இன்னைக்கு பிரசங்கிக்கிற நாங்கள் என்றைக்கு அழிய வேண்டியவர்கள். அந்த சுவிசேஷம் என் வாழ்க்கையில் வந்ததினால் வாழுகிற ஒரு வாழ்வை கொடுத்து, அழியாமையை கொடுத்து, அநேகரை ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைத்தார். இந்த இரவு நேரத்தில் உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் பரிகாரி, இயேசுவின் பரிகாரி என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ. அமருங்கள்.